ஏஆர் முருகதாஸ். அதாவது தமிழ் சினிமாவில் ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா தமிழில் வெற்றி படங்களை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாலிவுட்டில் போய் வெற்றி படங்கள் கொடுத்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அது பிஆர் பந்துலூர் ஆரம்பித்து நிறைய இயக்கங்களை சொல்லலாம். கே பாலச்சந்தர் ஏக் துஜே கே லியே முதல் படத்திலேயே கிட்டத்தட்ட 1 வருடம் ஓடிய ஒரு வெற்றி படம். அடுத்ததா பாக்யராஜர்கள் நம்ம அமிதாப் பச்சனை வச்சு ஆக்ரி ராஸ்தா அப்படிங்கிற படத்தை எடுத்தாரு. அதாவது நம்ம கமல் நடித்து பாரதிராஜா இயக்கிய ஒரு கைதியின் டைரி படத்தோட ரீமேக்கு. ஸோ அந்த படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர் கஜினியோட ரீமேக்கை வெற்றி அடைஞ்சார். வேற லெவல் வெற்றி. மற்றவங்க கொடுத்த வெற்றி எந்த அளவுக்கு ஒரு அதிர்வை ஏற்படுத்தியதோ அதே அதிர்வை இந்த கஜினி படத்தின் மூலம் பாலிவுட்டில் ஏற்படுத்தினார் நம்ம ஏஆர் முருகதாஸ் அவர்கள். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா பாலிவுட்டில் அவருக்குன்னே ஒரு தனி ரசிகர் படை, ஹீரோக்கள் எல்லாருக்குமே அவர் ரொம்ப பிடிக்கும். குறிப்பாக அமீர் கானுக்கு அவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்தவர். நம்ம அக்ஷய்குமாருக்கும் துப்பாக்கி படத்தின் ரீமேக்கான ஹாலிடே படத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹிட்டை கொடுத்தாரு. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா முருகதாஸ்க்கு பாலிவுட்லேயும் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது, அவருக்கான எதிர்பார்ப்பும் இருக்குது. இந்த நேரத்தில் தான் நம்ம சல்மான் கானை வச்சு அவர் எடுத்துருக்கிற சிக்கந்தர் அப்படிங்கிற படம் வர சண்டே அன்னைக்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ரமலான் பண்டிகை அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ நிச்சயமாக இந்த படம் சல்மான் கானுக்கு ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டராக அமையும் அப்படிங்கிறது தான் பெருவாரியான எதிர்பார்ப்பு. இப்போ இந்த படத்தை சல்மான் கான் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தோடு பார்த்துருக்காரு. பார்த்தவர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைஞ்சாராம். படம் என்னுடைய ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு கூட ரொம்பவே பிடிக்கும். அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே உள்ளிட்ட மேக்கிங் உள்ளிட்ட எல்லா விஷயங்களும் பர்ஃபெக்டாக இருக்குது, அவ்வளோ விறுவிறுப்பாக இருக்குன்னு நம்ம முருகதாஸை ரொம்பவே பாராட்டி தள்ளியிருக்காரு. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த ஷோ பார்க்குறதுக்கு நம்ம அமீர் கான் வந்திருக்காரு. அமீர் கான், நம்ம முருகதாஸ், கஜினி அதெல்லாம் வேற லெவல் சம்பவம் இல்லையா? இப்போது அமீர் கான் ஒரு பக்கம் முருகதாஸை தூக்க, இன்னொரு பக்கம் நம்ம சல்மான் கானும் தூக்கி முருகதாஸை ஒரு மிகப்பெரிய அளவில் உற்சாகப்படுத்திக்காங்க. ஸோ 2 பேருக்கும் 2 பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்தவர் கஜினி இண்டஸ்ட்ரி ஹிட்டு. இப்போ அதே மாதிரி சிக்கந்தரும் இண்டஸ்ட்ரி ஹிட் ஆகும் அப்படிங்கிறத எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. பொறுத்து பார்ப்போம் நம்ம முருகதாஸ் அவர்கள் என்ன மாதிரியான சம்பவத்தை சிக்கந்தரில் பண்ணியிருக்காரு அப்படின்னு.